வணக்கம், வெல்கம் டு செஃப் கைமனம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பிரியாணி மசாலா பவுடர். இப்போ இந்த பிரியாணி மசாலா பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் நிறைய பிராண்டில் கிடைக்கிது, ஆனால் எல்லாமே ப்ரிசர்வேட்டிவோடு கிடைக்கிது. ஸோ நம்ம வீட்லேயே நமக்கு தேவையான அளவுக்கு பிரியாணி மசாலாவை செஞ்சு ஸ்டோர் பண்ணி நம்ம எப்போல்லாம் பிரியாணி செய்கிறோமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பிரியாணி மசாலா பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் 4 to 6 மாதம் வரும். நல்லாவே நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிக்கலாம். ஸோ இந்த ரெசிபி பண்ணி பார்த்துட்டு பிரியாணி பண்ணி பார்த்து ஒரு டேஸ்ட் எப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை நம்ம பார்த்துருவோம். ஜாதிக்காய் 1, ஏலக்காய் 15 நம்பர், கருஞ்சீரகம் இல்லைனா சாஜிரான்னு வாங்க, அது ஒரு 1 ஸ்பூன், பட்டை 2 நம்பர், ஜாவித்ரி பூ 4 நம்பர், மிளகு 1 ஸ்பூன், கிராம்பு 10 நம்பர், கசகசா 1 ஸ்பூன், தனியா 2 ஸ்பூன், பிரியாணி இலை 5 நம்பர், கல்பாசி 2 கிராம், கருப்பு ஏலக்காய் 4 நம்பர், அனாசி பூ 2 நம்பர், மராத்தி மொக்கு 6 நம்பர். இதுதாங்க, இது நம்ம பிரியாணி மசாலா செய்ய வேண்டிய பொருட்கள். இப்போ இது எப்படி செய்கிறதுன்றது பார்ப்போம். ஃபஸ்ட் ஒரு பேனை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த பேனில் எல்லா இன்க்ரீடியும் ஆட் பண்ணாமல் ஃபஸ்ட்டு இந்த இன்க்ரீடியண்ட்டை மட்டும் ஆட் பண்ணுங்கள். ஜாதிக்காய், கருப்பு ஏலக்காய், கிராம்பு, ஜாவித்ரி பூ, ஏலக்காய், மிளகு, கசகசா. ஏன் நம்ம பிரியாணி மசாலா செய்யும் போது எல்லா மசாலையும் ஒரே மாதிரி ஆட் பண்ணாமல் இந்த இன்க்ரீடியன்ட் மட்டும் ஃபஸ்ட் ஆட் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, கசகசா வந்து ரொம்ப பொடியாக இருக்கும். ஸோ அதனால் மிக்சியில் அரைப்படுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், ப்ளஸ் அது அரைப்படாது சரியா. அதனால தான் அதை ஃபஸ்ட்டே போட்டுட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணுறோம். ஸோ மற்ற தனியா, பட்டை, கிராம்பு இதெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, இதெல்லாம் வந்து கொஞ்சம் சூடு ரொம்ப ஏறிச்சுன்னா கசப்பு தன்மை கொடுத்துரும். அதனால தான் நம்ம முதல்ல இந்த இன்க்ரீடியண்ட்டெல்லாம் போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணுறோம். ஸோ ஒன்ஸ் அந்த கசகசாலாம் கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறமா என்ன பண்ணுங்கள், இப்போ மீதி இருக்கிற இன்க்ரீடியன்ட் சொன்னோம் பார்த்திங்கன்னா, தனியா, கருஞ்சீரகம், கல்பாசி, மராத்தி மொக்கு, அனீஸ், பட்டை, பிரியாணி இலை இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ லோ ஃப்ளேம்லேயே இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மசாலா பாதம் நம்ம ரெடி ஆகிடுச்சும் போது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரியாணி இலை அப்புறம் இந்த பட்டை, கிராம்பு இது எல்லாத்தையுமே கையில் அடித்து நீங்கள் க்ரஷ் பண்ணிங்கன்னா உடையும். ஸோ இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக உடஞ்சிதுன்னா உங்கள் மசாலா ரெடின்னு அர்த்தம். இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஃபேன் காற்றுல ஒரு 5 to 10 நிமிஷம் வந்து நல்லாவே ஆற விடுங்க. ஸோ நான் அந்த சூடு கம்ப்ளீட்டாக குறையணும். ஸோ குறையும் போது அது கிறிஸ்பினஸ் இன்னும் கொஞ்சம் கூடும். அப்படி கூடிருக்கும் போது இப்போ இந்த மிக்சரை நல்லா ஃபைன் பவுடராக நீங்கள் என்ன பண்ணுங்கள், மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சதுக்கப்புறம் இந்த பவுடரை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் பிரியாணி மசாலா. ஒரு ப்ரிசர்வேட்டிவும் இல்லாமல் வீட்டிலே செஞ்ச நல்ல ஒரு பிரியாணி மசாலா. இதோட வாசனையும் நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் பிரியாணி செய்யும் போது இதுக்கப்புறம் பிரியாணி மசாலா இந்த மசாலாவை யூஸ் பண்ணி செஞ்சு பார்த்துட்டு அந்த பிரியாணி ரெசிபி எப்படி இருக்குன்றதை எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது ரெசிபி வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த ரெசிபியும் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அந்த ரெசிபியை நான் உங்களுக்காக செஞ்சு நான் எங்களோட சேனலில் போட்டு காமிக்கிறோம். நன்றி, வணக்கம். அடுத்த இன்னொரு வீடியோவில் நம்ம பார்ப்போம்.